ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். உங்களுக்காக சில பல வீடியோ கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மனசுல ஒருத்தனை வச்சுன்னு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சொல்டா, என்னை விட்டுட்டு போறியா? டேய், இன்னைக்கு பொண்ணு பார்க்கத்தான் வருவாங்க, இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னைக்கு வந்தவங்க கிட்ட சொல்லிடுறாட்டும், நான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்றேன்ட்டு. எனக்கு தெரியும் டார்லிங் உன்னோட கேரக்டர் பத்தி. சரி சரி, அவங்க வந்துட்டாங்க, அப்புறம் கால் பண்றேன். கவலைப்படாத, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போக மாட்டான். ஆளு நல்லா இருக்கா, சுத்து நிறைய இருக்குது போல. நான் பையனோட செப்பரேட்டா பேசணும். நமக்கு ஒரே வாரத்துல கல்யாணம் ஆயிடணும். என்ன பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் தம்படுது. அது உனக்கு தெரியாததே நல்லது. போய் கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணு. டேய், நான் இவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. டார்லிங், நீ இல்லனா நான் சத்துறேன் டார்லிங். அப்படி என்ன சாவு? நான் லவ் பண்ண விஷயம் எல்லாருக்கும் சொல்லிடுவானா? டேய், அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் அனுப்பிச்சுடுறேன். நம்ம லவ் பண்ண விஷயம் யார்கிட்ட சொல்லுக்காது. இது 1 லட்சமா? அக்கௌண்ட்ல காசு போட்டுடுங்க. நீங்க யாருன்ட்டு எனக்கு தெரியாது. காசுக்காக லவ் பண்ண பொண்ண விட்டுருவியா? அதுல பாதி உனக்கு தான் கொடுக்க போறேன். இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணடா. என்னடி என்ன விட்டுட்டு போறியா? அடியே, இவங்க 30 லட்சம் கட்டணம் தராங்க, உனக்கு 2 லட்சம் அக்கௌண்ட்ல வச்சிடுறேன். சைலண்டா இந்திரி. அண்ணா, அண்ணிய கேட்டதா சொல்லு. மொத்த பேரும் ஃப்ராட் ஆகுனாடா. பணத்துக்காக என்னடா பண்றானுங்கப்பா. அண்ணிய கேட்டதா சொல்லுங்க. தம்படுது என்னடா, எல்லாம் தெரியுதான். என்ன சார், போவோமா? எத்தோனே போமான்னு அபசகுணமா பேசுறேன் சார். சாரி சார், போவோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? சாய் போடணும் சார். ஃபர்ஸ்ட் சிப்பா போடுறேன், மூத்திரமாடா மூட்டு வந்து சார். சாரி சார், சாய் போட்டோம் சார். அத்து என்ன பண்ணோம்? கீர் போடணும் சார். சார் முதல்ல கிளட்ச் அழுத்திட்டு தானே கீர் போடணும். அவன் சொல்றான் உனக்கு தெரியல. யோ, முதல்ல உனக்கே தெரியல. கீரை போடணுமான்னு கேக்குறான். பூமு மாடு மாதிரி தலையாட்டி என்ன அடிக்கிற? டேய், உனக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணடா. சார் கத்தாதீங்க சார், நம்ம பையன் சார் அவன். நம்ம பையனா? அதை விடுங்க சார். இந்த கார்ல பில்டிங் விட்டு பில்டிங் பாயறது கத்துக்க எவ்வளவு நாள் சார் ஆகும்? காரை விட்டு வெளியே பாஞ்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன் சார். வந்து கால் அவர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் கீரே போட்டுக்கிற நீ. சிரிக்காத. சாரி சார், கிளட்ச் பிடிச்சி ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன் சார். இப்போ என்ன சார் பண்ணோம்? அப்படியே கிளட்ச பொறுமையா விடு. என்ன மியூசிக் பத்தியா? பாவி கொஞ்ச நேரத்துல கோமாக்கு பேர் பண்ணா 2 பேரும். என்னடா தின்னு தோல்ச்ச? நான் எங்க சார் தின்னேன்? நேத்து சாப்பிட்டது என்ன ஜீரணமாவல? அடா பாவி, ஒரு நாள் குசுவ சேமிச்சு வச்சிருக்கியாடா. சீ, ஏந்து போடா. சார், எனக்கு பழசெல்லாம் மறக்குது. நான் ஹாஸ்பிடல்ல கூட்டு போறேன் சார். சிறுவனை ஏறிட்டாங்க. எங்கடா யோசிக்கிறானுங்க இதெல்லாம். அப்படியே எடுத்துன்னு போறானுங்க ஸ்கிரிப்டா. சூப்பரா சூப்பரா இருக்கு. ஹலோ, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? இது தவிர உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? சரி. What is your opinion about the liberalization of Indian economy and foreign investment in the defense sector and railway? நான் தோசையும் தக்காளி சட்னி சாப்பிட்டேன். தோசை தக்காளி சட்னியும் சாப்பிட்டியான்னு கேட்டான். நம்ம மெனு சொல்றாங்க. ஆதார் கார்டை கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புமா, வேமா அனுப்பு. ஓகே 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 ஓகே. எத்தனை ஓகே? நான் எப்பமா போட்டோ அனுப்பு? நான் சொல்லியே 1 மணி நேரம் ஆச்சுமா. ஏய், மறந்துட்டேன்டா. மிஷின்ல துணி போட்டிருந்தேன், முடிஞ்சு போன சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து போட்டு அப்படியே காயப்பட போயிட்டேன். சீக்கிரமா கேமரா ஓபன் பண்ணி போட்டோ எடுத்து Facebook போய் போடணுமா? Facebook போய் ஆதார் கார்டை போஸ்ட் பண்ண போறியா? ஏமா வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா? அம்மா கொஞ்சம் கிளியரா எடுத்து அனுப்புமா, பிளர்ரா இருக்கு. என்ன இன்னும் வரல? எத்தனை தடவை தான் சொல்லி தரது? ஸ்டேட்டஸ்ல என்னது? ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு போச்சு, எடுக்கல. இப்ப நான் வீட்டுக்கு பஸ் ஏறி போய் இந்த ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணணும். அதுக்குள்ள சொந்தக்காரங்க எப்பறம் பாத்துருவாங்க. ஆதார் கார்டு தான். அப்புறம் என்னடா உண்மையா நடக்கிறதுடா. நடக்கிறதா? திடீர்னு பார்த்தா ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்போம். என்னடா இதுன்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு இருக்கும், தெரியாம போட்டிருப்பாங்க.
முதல்ல கடவுளுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் அவர் நம்ம வாழ்க்கையில விளையாடாம இந்த போன்ல விளையாடிட்டு இருக்காரு. சரி யோசிக்கிறது பாரு. கரெக்டா சிங் பண்ணி விட்டானுங்க. சிங் பண்ணி விட்டுருக்கானு. யாரு பார்த்த வேலை இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தலைவன் பாவம் டேடி. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. விட்டாரு ஒரு கும்பிட. என்ன உட்காந்து இப்படா யோசிக்கிறானுங்க இதெல்லாம். சரியான சிங்குப்பா. இல்ல நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குனு கொடுத்துட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குனு கொடுத்துட்டாலும். அந்த டான்ஸ் தானே. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. வீடியோ நல்லா இருந்தது போஸ்ட் போட்டோம். என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து களி ஊத்தாதீங்க. This is Kambusuti Kannamma Kannan. Even just miss Jackal Ravi. Even the Balance King Bhakyamani. Even decent dog Dharma Logesh. Even the accuracy Ananda Moganan. Idu high jump Henry Kumar. Even side jump Salman Durai. Even the baseball Bhima Balan. Even the fish hunter Felix Babu. Idu martial arts Madana Gopal. Even the slingshot Caesar Pandi. Even the stability Sagaya Suthiran. Idu backflip Burma Biju. Even the ulta ucha Ulagat Kumaran. Even singer Sarithira Sajagan. Even the tire walk Tanittuvadas. மற்றும் இவனுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. எனக்கு என்ன சொல்ல இல்ல கமல்ல பசங்க அடி போடுங்க. தரமான சம்பவம், சரியான சம்பவம் இருக்கு. அது மட்டும் தெரியுது. டேய் ஏண்டா மலக்குரங்கு இல்ல தெரியாம தான் கேக்குறா. நீ என்ன பைத்தியமா ஆயிட்டியா? அதாவது ஏதோ 4 கால் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். மண்ட கொலார் பூச்சவன நீதான் ஊரால கால் விட்டது இல்லாம என்ன அடிக்கிறேனே. உன்னை கடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஏதோ ஓனரா போயிட்ட. அப்புறம் ஆடி மாசம் கூழ் மட்டும்தான், கறி சாப்பிட முடியாது. கூழ் மட்டும் மண்ட கொலர் பூச்சவனே. மச்சான் ஸ்லோவா போடா சொன்னா கேளுடா. ஏய் மச்சான் பயமா இருக்குடா, வேலைடா. ஏய் ஸ்லோவா போடா உடனே. ஏய் வேணுடா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. டேய் பொறுமையா வந்துடலாம்டா. என்னடா ஆச்சு அவனுக்கு? டேய் மச்சான் ஹார்ட் பீட்டே இல்லடா. என்னடா பண்றது? அதான் ஒண்ணும் இல்லடா. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். மச்சான் அந்த ஃபிகரை பாருடா, செம்மையா இருக்கா. எங்கடா? ஏய் அது ஏதோ ஆன்டிடா. நான் கூட ஃபிகர் நினைச்சு டப்புன்னு எஞ்சிட்டேன். அதான் இன்ஸ்டாம் பேர் அப்படியே வண்டியில ஏத்து அப்படியே ஹாஸ்பிடல் போயிடலாம். எல்லாம் யோசிக்கிறீங்கடா டேய். செம்ம. நந்தினி 8 போடுற வீடியோ கிராஸாவா? 8 போறன்னு கிராஸாவா கிராஸாவா? லெஃப்ட் திருப்புமா. திருப்புடா. திருப்பு. திருப்பு குடு கிராஸாவா நல்லா கிராஸா ஏறி வா. இப்ப திருப்பு நல்லா திருப்பு. அப்படியே கிராஸா வரணும். சோ 8 கம்ப்ளீட்டட். வெரி குட் நந்தினி, சூப்பர். சக்சஸ். கின்னஸ் ரெக்கார்டுக்கு போற மாதிரி பட்டம் வர இருக்கு. வீலிங் ரிங்கு எல்லாம் இந்த வயசுல போறாப்லையாப்பா. வண்டி சரியான கண்டிஷன் போதும். அதான் தெரியல யாருன்னு. சீஃப் மெக்கானிக். நான் அப்பப்ப செயின் மட்டும் வந்துரும். What's this? What is this? ஐடியா. ஏய் கரெக்டா தான் சொல்லிருக்க குழந்தை. டாடி தான்டா.
பாடி ஷேவிங் பண்ண கூட டேய் இல்லடா சொல்றேன் குழந்தைக்கு நானா சொல்றேன் காலமா அது மனசுல போய் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இதான் உங்க அப்பா. இட்ஸ் நாட் மீ. பாவம்டா டேய். நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சின்னப்படம் ஆயிருவீங்க. பாண்டு கிளியராக பட்டாசு வச்சுட்டு இருக்குது. இவ்வளவு வச்சு பாடு போதுச்சு. பட்டாசு வச்சுட்டு இருக்குதுடா. சாமி இன்ஸ்டா ஜோசியம் நான் தான்பா. ஐடி சொல்லு. இஸ்ரா புஷன் கோயிங் சாமி. சித்ரா புஷ்பா கோயிந்தா. சரி இருக்கட்டும் பா. உன் பேர் என்ன? ஜாப்பனீஸ்ல ஐடி பேர் சொன்ன சாமி. ஜாப்பனீஸ் தெரியுமாப்பா உனக்கு? அதெல்லாம் தெரியாது சாமி, சும்மா ஸ்டைலா இருக்கணும்னு வச்சேன். இதுல என்னப்பா ஸ்டைல் இருக்கு எனக்கு புரியலையே. எல்லாரும் வச்சிருந்தாங்க சாமி, அதான் நானும் வச்சேன். எல்லாரும் அந்த கர்மத்தை திங்கறாங்க, நீயும் திங்கற தானே சாமி? அப்புறம் என்னடா நீ ஒருத்தன் உருதே தெரியாம உருதுல பேர வைக்கிறான், மலையில தெரியாம மலையாளத்துல வைக்கிறான், என்ன எதுனே தெரியாம ஏன்டா அப்படி பண்றீங்க? எனக்கு டென்ஷன் வந்துரும். சாமி சாமி கோவப்படாதீங்க சாமி, நான் பேரை கூட மாத்திடுறேன், கொஞ்சம் ஜோசியம் மட்டும் பார்த்து சொல்லுங்க சாமி. தம்பி கடந்த 5 வருஷமா உங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு, கரெக்டா? ஆமா சாமி. இனி ஒரு 15 வருஷம் உங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். ஒரு இன்ச் என்ன சொல்றீங்க சாமி? டேய் உன் ஐடில ஆம்பளை வாடையே இல்லடா. நீ ஃபாலோ பண்றது எல்லாமே பொண்ணுதான்டா. இன்னைக்கு படத்துல ட்ரெண்ட் ஆன ஹீரோயின்ல இருந்து பாசிங்ல வர பொண்ணு ஐடி முத கொண்டு கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேடா. அதுக்கும் என் வாழ்க்கைக்கு என்ன சாமி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐசுன்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா? அவ என்ன பண்ணிட்டு இருந்தா? ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? படம் நடிக்கிறா. நீ என்ன பண்ற? வீட்டுல உட்கார்ந்து நிக்கிறேன். அதுக்கு யார் காரணம்? அவதான் காரணம். லூசாடா நீ. பயந்து போடா. சாமி என்ன சாமி? அந்த பொண்ணு பேர காரணமாவா? அந்த பொண்ணு தானே வீடியோ போட்டு என் வளர்ச்சியை தடுத்துச்சு. ஆமா இவர் சூரிய போட்டு சூர்யா ஒரு வைக்கு ஃபைட் விடுறாரு, இவர் வளர்ச்சியை தடுக்குறாங்க. சாமி சாமி டென்ஷன் ஆகாதீங்க சாமி. என்னடா வெறும் பொண்ணுன்னு போட்டுக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்றியடா? பார்த்தாலே தெரியுதுடா ஃபேக் ஐடின்னு. வேலை பொண்ணா இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கை தான் சாமி. அம்மா துண்டு ஃபேக் ஐடி மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வை. சரிங்க சாமி, இது எதனா பரிகாரம் இருக்கா? திங்கக்கிழமை செம்மண் எடுத்து நடுமண்ணில தேய். என்ன ஆகும் சாமி? தலைலாம் மண்ணாவும், வேற ஒண்ணாவும். சாமி விளையாடாம எதனா பரிகாரம் தான் சொல்லுங்க சாமி. டேய் இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்ல, வீட்டுல செஞ்ச பலகாரம் வேணா இது எடுத்து துண்டு போ. யோ பரிகாரம் பலகாரம் உன் பீஜோ கேட்க வேண்டாம். போயா என்ன ஆகும் சாமி? தலையெல்லாம் மண்ணாகும். பீஜோங்க கேக்குறாங்க. பொண்ணுன்னு போட்டுக்குது, அந்த போய் பார்த்தாலே பேக்கை நம்பிக்கை தானே அது மேல வச்சு நம்பிக்கை மேல எப்பாட்டு டைலாக்டாப்பா. போற வேகத்துக்கு பார்த்தா அவ்வளவுதான் போலுக்குதா? ஐயோ அட்டேங்கப்பா அவ்வளவுதான். A few moments later. பத்தையா வாங்கிட்டு இருக்குது, அங்கங்க பத்தே வாங்கிட்டு இருக்கிறாருப்பா. ஃபுல்லா சில்லறதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.